மேடம் நான் பேசிட்டு சொல்ற குறையை நீங்க கேட்காம நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க போன வருஷம் வரும்போது இதே ப்ராப்ளம் இருந்தது. எந்த இது இருந்தாலும் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. உங்களுக்கு தமிழ் தெரியுமா, பேச முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி, இப்ப இன்னைக்கு எந்த ட்ரெயின் வரப்போகுது அடுத்து? நேஷனல் பேங்க் இஸ் நாட் தட். போன டிசா மீட்டிங்லயும் பொதுவா சொன்னேன். மேடம் நான் பேசி முடிக்க இன்டரப்டிங். நான் சொல்ற குறையை நீங்க கேட்காம நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க தேசிய கொடி பறக்கலன்னு சொல்லிட்டு போன வருஷம் வரும்போது இதே ப்ராப்ளம் இருந்தது. நான் உங்களுடைய ஜிஎம் மீட்டிங்ல நான் சொல்லியிருந்தேன். நானு அது டிஷா மீட்டிங்ல அந்த மாதிரி வந்து தேசிய கொடி பறக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. அப்பயுமே இல்ல. நான் சொல்லி முடிச்சுட்டு அடுத்த டிஷா மீட்டிங் ஒரு மாசம் கழிச்சு நடந்தது. அன்னைக்குமே இல்ல. அன்னைக்கு அதுக்கு முன்னாடி வச்சுட்டாங்க சார். சரி, third time I'm coming. National flag எவ்வளவு பெரிய ஒரு இன்சல்ட். இட்ஸ் an insult to the nation. நீங்க ஒன்றிய அரசு சார்ந்த நீங்க ஊழியர் நீங்கலாம் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்காதீங்க. நீங்க இன்ஃபேக்ட் இது இதுதான் எந்த இது இருந்தாலும் இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. குழந்தைங்களை வச்சு கஷ்டப்படுறோம். அதே இந்த ரிசர்வேஷன் வெளியில போய் வெளியில கூட நீங்க பாதிலே இறக்கி வரும்போது ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுக்குதான் நீங்க சென்னையில் வரைக்கிறீங்க. எத்தனை நாளைக்கு புக் பண்றீங்க? சென்னை கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டு மூணு மாசம் புக் பண்ணாலுமே சீரியஸ் இஷ்யூ இருக்கு. நமக்கு அடிஷனல் கோச்சஸ் அதனால ஒரு ரெப்ரசன்டேஷன் நான் வரும்போது சொல்றாங்க. அங்க வந்து தத்துவம் பண்றீங்க. அவங்க குறைபாடு சொல்றாங்க. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க நிறைய இருக்கிறீங்க. 24 மணி நேரம் உங்களோட சம்மந்தப்பட்ட துறையில இருக்கீங்க. இந்த ஃபீட்பேக் வந்து அந்த ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு, டிஆர்எம் ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி இருக்கீங்க. பேசஞ்சர் வெயிட்லெஸ் வந்து இதா இருக்குங்க. எக்ஸ்ட்ரா கோச்சஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் கேட்கணும். நீங்க அதனால நீங்க குறைந்தே கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஒரு ஜஸ்டிபிகேஷனோட இருக்கீங்க. ஜஸ்ட் கைண்ட்லி லிசன் டு தி கம்ப்ளைண்ட் அண்ட் டேக் இட் அப். புரியுங்களா? ஜஸ்டிபிகேஷன் கொடுக்காதீங்க. புதுக்கோட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கிராமங்கள் சொல்றீங்க. புதுக்கோட்டை இருக்கிறவங்க பல பேருக்கு ஆங்கிலம் தெரியாது. அப்படி இருக்கும்போது தமிழ், எளிய தமிழ்ல ஏதாவது பேசிக் கம்யூனிகேஷன் ஆச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். அகைன் தி சேம் ப்ராப்ளம் தான் ரிப்பீட் ஆகுது. they have not addressed the issue. வெளியில வந்து சொல்றது இல்ல சார். மனசுல அப்படியே அடப்பட்டுக்கிட்டு இல்ல. அவங்க they have not addressed the issue. It's same problem is persisting. உள்ள இருக்கிற ஸ்டாஃப் ஏத்துற. குட் மார்னிங். வணக்கம். ஐ அம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஹியர் திருச்சி. ஓகே, உங்களுக்கு தமிழ் தெரியுமா, பேச முடியுமா? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சரி, இப்ப இன்னைக்கு எந்த ட்ரெயின் வரப்போகுது அடுத்து? திருச்சி வண்டியா? சரி, இப்ப நீங்க எங்க வந்துருக்கீங்க? புதுக்கோட்டை. எங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றீங்க? சென்னைக்கு புக் பண்றீங்களா? எத்தனை மணிக்கு ட்ரெயின்? பேசும்போது தமிழ் பேசுவாங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சில நேரத்துல புரிய மாட்டேங்குது. புரியுது. சரி, நீங்க எப்பயுமே அம்மா ஒரு நிமிஷமா, எப்பயுமே நீங்க 2 பேர் தான் இருப்பீங்க அந்த கவுண்டர்ல? 2 பேர் தான் இருப்பீங்க. சரியா? அப்படி அது வரைக்கும் இந்த பிரச்சனை தீர்வு வரைக்கும் முக்கியமா நீங்க இந்த மாதிரி வந்தாங்க. போய் எட்டு பண்ணி அந்த பாசிட்டிவ் நீங்க எடுத்துக்கோங்க. நன்றி.